ஸோ சிஎம் டிராஃபி வருஷம் எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஒரே மாதிரி தான் நடத்துகிறாங்க. என்ன கவர்மெண்ட் மாறுது அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. லாஸ்ட் இயர் என்ன கேம் வச்சாங்களோ அதே கேமு அதே ஈவெண்ட் தான் வைக்க போகிறாங்க. ஸோ அதில் என்ன உங்களுக்கு டவுட்டு, அதில் என்ன உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக வந்து எனக்கும் புரியல. ஸோ இதில் ஒரு சிலர் வந்து லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணியும் மறுபடியும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, மறுபடியும் இதெல்லாம் என்ன ப்ரோ, இதில் கன்ஃபியூஷன் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறீங்களா, அதுவுமே எனக்கு புரியல. ஸோ 2-3 பேர் கேட்ட டவுட்டை நான் உங்ககிட்ட இப்போ கிளியர் பண்ண போகிறேன். அண்ட் ஒன் திங், நான் எல்லாமே முடிச்சிட்டேன், எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். மறுபடியும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது லைக் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது, என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் இந்த ஃபுல் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணலாம் வெப்சைட்டில் போய் அப்படின்றதுக்கும் நான் இந்த வீடியோவில் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தாண்டி நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பிளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இன்னொரு கேம் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் கேட்டகரியோ காலேஜ் கேட்டகரியோ ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்துட்டீங்க, 1 lakh கேஷ் ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணி ஸ்டேட்டில் வின் பண்ணி 1 lakh எடுத்துட்டீங்க, போதும். அடுத்த ஈவெண்ட்டில் வேற ஒருத்தங்க மாடல் பண்ணி அடுத்து அவங்க அதை வின் பண்ணிட்டு கேஷ் ப்ரைஸ் வாங்கிடுவோம். நம்மளே எல்லாத்துலேயும் வின் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி வேணாம். நீங்கள் மல்டி டேலண்ட் பர்சனாக இருக்கலாம், உங்களால் எல்லா கேமையும் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியும். பட் ஆனால் வேணாம், ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் நல்லா ஃபோக்கஸ்டாக பண்ணி அதில் நல்ல க்ரோத்தாக போங்க. அதை விட்டுட்டு எல்லா ஈவெண்ட்லேயும் பார்ட்டிசிபேஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து டீம் கேமில் வந்து மறுபடியும் அந்த நேமை போட்டு பாருங்கள், ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். நேம் இன்வாலிட் இல்லை ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு வந்துச்சுன்னா பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ மறுபடியும் இந்த கொஷின் கேட்காதீங்க. ஒரு இண்டிவிஜுவல் ஈவெண்ட் இல்லைன்னா ஒரு டீம் கேம் அது மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், போதும். அடுத்த டவுட் கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் எல்லாம் எப்போ சார் வரும், நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, இல்லை மறுபடியும் அட்மிட் கார்டு எடுக்கணுமா, இல்லை இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி கேட்குறீங்க. வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட் இயர் ஈவெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் என்ன ப்ரோட்டோக்கால்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் இந்த வருஷமும் நடக்க போகுது. ஸோ புதுசாக பண்ணுறவங்க அது மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. எப்படின்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுக்கு ஒரு 1 week பிஃபோர் உங்களுக்கு ஒரு நார்மல் மெசேஜில் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மீட் வந்து இந்த டேட்டில் நடக்க போகுது அப்படின்னு. அந்த வென்யூ மட்டும் அந்த எஸ்டிஐடி அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எஸ்டிஐடியில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா ரெகுலராக நல்ல ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பசங்ககிட்ட கேட்டு எந்த வென்யூன்னு மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. முன்னாடியே அந்த வென்யூவை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஈவெண்ட் அன்னைக்கு போட்டு ரஷ் ஆகி அலைய வேணாம். டேட்டு முன்னாடியே வந்துடும். அது நான் வந்தவுடனே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த மீட்டில் நடக்குது அப்படின்றது நான் ஃபுல்லாக போடுறேன். அது வரை வெயிட் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வென்யூ மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது எங்கேன்னு கன்ஃபியூஷன் ஆகும், அதனால் முன்னாடியே செக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. நான் வந்து கண்டிப்பாக அதை பற்றி பேசுகிறேன் சார், நீங்கள் வந்து சொன்னதுனாலே நான் பேசுவேன். ஏன்னா சார் என்ன கேட்டிருந்தாருன்னா, எல்லா கேமுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. பட் அத்லெட்டிக்ஸில் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டில் வந்து ஒரு சில ஈவெண்ட் வந்து மட்டும் வச்சுருக்காங்க. இது என்ன சார் நியாயம், இது வந்து நார்மல் பர்சன்ஸை விட அஸ் அ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக நீங்கள் இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்களே. அதாவது இப்போ லைக் ஸ்கூல் கேட்டகரிக்கு ஒரு சில பஞ்ச் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது, காலேஜ் கேட்டகரிக்கு சேம் ஒரு சில பஞ்ச் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் வெறும் 4 ஈவெண்ட்டை மட்டும் வச்சுருக்கீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு. இது எப்படி வந்து எல்லாருக்குமே சாத்தியமாகும் அப்படின்ற கொஸ்டின் மார்க்கை நீங்கள் வச்சுருக்கீங்க. கரெக்டாக எல்லாருக்குமே காமனான ஈவெண்ட்ஸ் வைக்கும்போது ஏன் இந்த கேட்டகரிக்கு மட்டும் கம்மியான ஈவெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவுமே ஒரு சரியான கொஸ்டின் தான். கம்பெனி திவால் ஆயிடுச்சா, இல்லை கேஷ் ப்ரைஸ் கொடுக்க முடியாதா, இல்லை எதனால் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. பிகாஸ் ஜென்ரல் கேட்டகரியில் இவ்வளோ பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள திங்க் பண்ணி ஸ்டார்டிங்கே வச்சாங்களா என்னன்னு தெரியல. இது சிஎம் டிராஃபின்னு ஒன்று வரும்போதே அவங்க மாற்றிருக்கணும், நம்ம யாராவது பேசியிருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் இது வந்து மாற்ற முடியும். இப்போ இத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு ஜென்ரல் கேட்டகரிக்கு எல்லா ஈவெண்ட்டுமே வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா வைக்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் ரூல், இதுதான் ப்ரோட்டோகால்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதில் ஒரு 4 ஈவெண்ட் போட்டிருக்கு, 100 மீட்டர், அப்புறம் 3000 போட்டிருக்கோம், அப்புறம் ஷார்ட் புட்டு, லாங் ஜம்ப் 4 ஈவெண்ட் போட்டிருக்கோம். அந்த ஈவெண்ட்டை மட்டும் முடிஞ்சால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். பட் இருந்தாலும் என்னோட கோரிக்கை எல்லா ஈவெண்ட்டுமே வச்சா பெட்டராக இருக்கும். நான் எல்லா ஈவெண்ட்டுன்றது போல் வால்ட்டு, ஹேமர் த்ரோ அதெல்லாம் வைங்கலாம் சொல்ல. பேசிக்காக ஒரு டிஸ்ட்ரிக்ட் மீட்டில் என்னென்ன ஈவெண்ட்லாம் வைப்பீங்களோ, இல்லை ஒரு ஜோனல் போனால் என்னென்ன ஈவெண்ட்லாம் வைப்பீங்களோ அந்த ஈவெண்ட்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ 400 மீட்டர் ஹடில் வைங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா 400 மீட்டர் ட்ராக் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம
சிஎம் டிராஃபி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எவ்வளோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நடக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நான் எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறது காரணம் நான் நேரில் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒர்ஸ்ட்டாக நடக்கும். ஏதோ ஜோனல் மீட்டு எங்கேயோ நடக்கிற மாதிரி நடக்கும். ஸோ ஸ்டேட் மீட்டு வேணால் பக்காவாக இருக்கும், நான் அட்டன் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். அது சூப்பராக இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் மீட்டு அது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக ஒர்ஸ்ட்டாக இருக்கும். அதையும் இந்த வருஷம் கேப்சர் பண்ண முடிச்சா கேப்சர் பண்ணி போடுறேன். பட் ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்டும் நல்லா நடக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் மீட் நடக்குதுன்னு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள். ஸோ சார் என்னென்ன ஈவெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் தான், நீங்கள் அதுக்கு மட்டும் எஃபர்ட் போட்டு நல்லா பார்ட்டிசிபேஷன் பண்ணுங்கள். இது ஒரு கொஸ்டின்ஸ் வச்சுருந்தாங்க. தென் அவ்வளோதான். மொத்தம் 5 கேட்டகரியில் ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. இந்த மந்த் 31 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டு. அதனால் இன்னும் மிஸ் பண்ணாமல் எத்தனை பேர் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியுமோ எல்லாருமே பார்ட்டிசிபேஷன் பண்ண சொல்லுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஈவெண்ட்டு நல்லபடியாக நடக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எல்லாரும் எதுக்காக ஓடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சில தேவைக்காக ஓடுவீங்க. ஸோ அந்த தேவைகளை உங்களுக்கு நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். ஐசிஐஎஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பபாய்.